கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தால் யாராலும் வெல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரை சேர்ந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெண்ணான ரவீனா. 17 வயதான ரவீனா குர்ஜார் மாவட்டத்தின் நாராயண்பூர் நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய கர்கி என்ற கிராமத்துல தான் வசிச்சுட்டு வராங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் இவங்க படிச்சாங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய தந்தையான ரமேஷ் பாபு பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. ரவீனாவுடன் பிறந்தது மொத்தம் 3 பேர். அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. உடன் பிறந்த 2 பேர்களும் இப்ப வீட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரவீனாவுடைய தாய் ஒரு இதய நோயாளி. அவங்களுடைய இதயத்துல 2 வால்வுகளும் செயலிழந்ததால அவங்களுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு. இதனால அவருடைய தாயால எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. ரவீனா தான் அவருடைய நோய்வாய்ப்பட்ட தாயையும் அவருடைய 2 உடன்பிறப்புகளை கவனிச்சுட்டு வராங்க. இவங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. இவருடைய மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்க ஒரு குடிசை போன்ற ஒரு வீட்டை தான் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஆடுகளை மேய்க்கிறாங்க. அது மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் இவங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு மின் இணைப்பு வாங்குறதுக்கு கூட இவங்க கிட்ட பணம் இல்லாததால இவங்க வீட்டுல விளக்கே எரியுது இல்ல. காலையில எழுந்ததுமே ரவீனா வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உணவெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடு மேய்க்க போயிடுறாங்க. ஆடு கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு திரும்ப ஆட்டுக்கு தேவையான தீனி எல்லாமே போட்டுட்டு ஆட்டை அந்த குட்டையில கட்டி போட்டுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, மாலையிலேயும் திரும்ப அதே மாதிரி ஆடுகளை கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு திரும்பவும் ஆடை வீட்டுல கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டு வேலை எல்லாமே முடிச்ச பிறகுதான் இரவுல மொபைல் டார்ச் லைட்டோடைய வெளிச்சத்துல அமர்ந்துதான் இவங்க படிச்சிருக்காங்க. இந்த மொபைல் போன் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தியின் ஆதரவுடன் தான் இவங்களுக்கு இந்த மொபைல் போன் கிடைச்சிருக்கு. அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கு, அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் இவங்க படிச்சிருக்காங்க. இவங்க படிச்சதால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாராயண்பூர் மற்றும் தனஹாஜி அப்படிங்கிற 2 தொகுதிகளில் சேர்ந்த மாணவிகளோட கணக்கெடுக்கும் போது இந்த மாணவி மட்டும் 93% மதிப்பெண் பெற்று அந்த 2 தொகுதிகளிலேயே முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஆழ்வார், நாராயண்பூர், தனகாஜி இந்த பகுதிகளில் ஏராளமான தனியார் பள்ளிகள் இருந்த போதிலும் சிறந்த கல்வி என்று கூறிக்கொண்டு அவங்களாம் நாங்க சிறந்த கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போதிலும் இந்த 2 தொகுதிகளிலுமே இந்த பெண்ணு தான், அந்த ரவீனா தான் முதலிடமே பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஒரு அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டே பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிட்டு தினமும் காலையிலயும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டுல ஒரு மின் விளக்கு கூட இல்லாம மொபைல் போன்ல இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல படிச்சு இந்த 2 தொகுதிகளிலுமே இவங்க தான் முதல் மார்க் 93% எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் மக்கள்கிட்ட செல்லும் போது மக்கள் எல்லாருமே வியப்பாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து இப்படி ஒரு பெண் படிச்சு இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல மின் இணைப்பு இல்லை அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே பன்சூரா எம்எல்ஏவான சகுந்தலா உடனடியாக அவங்களுடைய வீட்டுக்கு மின் இணைப்புகளை கொடுக்கறதுக்கான முயற்சியிலையும் ஆரம்பிச்சாங்க. கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி தான் ரவீனாவுடைய வீட்டுக்கு மின் விளக்கு அந்த கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரவீனாவுடைய வீட்டுக்கு மாதம் 50 யூனிட் வரை மின்சாரம் நாங்க இலவசமா வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. கார்கி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ரவீனாவுடைய அரசு பள்ளி ஆசிரியர்களும் ரவீனா முதலிடம் பிடித்ததற்கு அவங்களுடைய வீட்டுக்கே அவங்கள வாழ்த்திட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க, மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ரவீனாவுடைய வீட்டுக்கே அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, ரவீனாவுடைய ஆசை என்னன்னா, நான் போலீஸ்ல சேரணும், போலீஸ்ல சேர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பெண்ணை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.